Hi zombies, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா காய்ஜு நம்பர் 8 அப்படின்ற இந்த ஆசமான அனிமே சீரிஸ் உடைய மாங்கா சாப்டர் 77 and 78 தான் இன்னைக்கு நம்மளோட வீடியோல பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் அனிமே zombies நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க guys. So welcome to அனிமே zombies. லாஸ்ட் சாப்டர்ல என்ன நடந்துச்சுன்னா எல்லா ஹை லெவல் பவர்ட் காய்ஜுஸும் ஒரே இடத்துல வந்து நிக்குதுங்க. சோ இதெல்லாம் டாய் காய்ஜு அளவுக்கு ரொம்பவே பவர். சோ அதனால இதை நம்பர்ட் காய்ஜு அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருப்பாங்க. சோ இந்த இடத்துல ஷினோமியா மாதிரியே ஒரு காய்ஜு வந்து நிக்குது. ஒவ்வொரு கேப்டன்ஸ் முன்னாடியும் ஒவ்வொரு காய்ஜு வந்து நிக்குதுங்க. சோ ஒவ்வொரு காய்ஜுமே ரொம்ப பவர்ஃபுல்லாவும் இருக்கு. சோ இதை பாக்குறவங்களுக்கு எல்லாம் இது இம்பாசிபிள். ஒரே டைம்ல இவ்வளவு நம்பர்டு வெப்பன் காய்ஜுஸா இது என்ன நடக்குது இங்க அப்படின்றது உங்களுக்கு புரியவே இல்லை. சோ இந்த சமயத்துல ஷினோமியா என்ன பண்றான்னா ஆபீசர்ஸ் எல்லாருமே டிவிஷன் எடுத்து டக்குன்னு எவாக்குவேட் பண்ணுங்க எல்லாரையும் அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு அந்த ஹியூமன் காய்ஜு இருக்குல்ல ஷினோமியா மாதிரியே இருக்குது டக்குன்னு ஒரே ஒரு சின்ன பிளாஸ்ட் விடுது. அந்த இடத்துல ஒரே ஒரு ஷாட்ல 6 ஆபீசர்ஸ் டெட் ஆகுறாங்க. ஷினோமியா அந்த இடத்துல டக்குன்னு டாச் பண்ணிடுறா. அதனாலே என்னமோ அவ ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிடுறாங்க. அந்த 6 ஆபீசர்ஸும் ஒரே ஷாட்ல டெட். ஏகப்பட்ட பெரிய பிளாஸ்ட். ஏன்னா இந்த காட்சி வந்து எந்த ஒரு பவருமே இல்லாம எந்த ஒரு கஷ்டமே இல்லாம கொடுத்த ஒரே ஒரு ஷாட்டே இவ்வளவு பெரிய டேமேஜஸ் கொடுக்குது. 6 ஆபீசர்ஸ் ஸ்பாட்லைட்டட். இது உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. சோ டக்குன்னு அந்த ஷினோமியா மாதிரியே இருக்க அந்த காய்ஜு நம்பர் 15 என்ன சொல்லுதுன்னா, ஷினோமியா சின்ன பொண்ணு இதை நீ டாச் பண்ணிட்டியா? நான் உங்ககிட்ட இருந்து இதை கூடவா எதிர்பார்க்காம இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஷினோமியா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, ஓஷினா வந்து இது வரைக்கும் இந்த காய்ஜஸ் எல்லாம் நம்மளோட ஃபெசிலிட்டியை தான் டெஸ்ட்ராய் பண்ணுதுன்னு நம்ம நினைச்சோம். ஆனா அது கிடையாது. இந்த காய்ஜு எல்லாமே நம்ம எல்லாரையும் செப்பரேட்டா தனித்தனியா பிரிச்சு அதுக்கப்புறம் நம்மள கொல்லலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கு. சோ இது நம்மள பிரிக்க தான் நினைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ எல்லா மெயின் ஃபோர்ஸுமே எலிமினேட் ஆகணும்ன்றதுதான் அதோடைய பிளானே கைஸ். சோ இதை கேட்ட உடனே அந்த சொட்டா அங்கிளும் ஓகே இந்த விஷயம் நம்ம பயந்ததை விட ரொம்ப பெரிய விஷயம் ஆகிட்டு இருக்கு, எப்படிதான் இதை நம்ம ஜெயிச்சு தப்பிக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ நம்மளுடைய ஷினோமியா தான் ஃபர்ஸ்ட் அவங்க யோசிக்கிறாங்களே. ஏன்னா இது ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட், ஒரு ரூக்கி. இவளுக்கு இவ்வளவு பெரிய டாஸ்க்ன்றது சும்மான விஷயம் கிடையாது. இவளுக்கு என்னதான் பேக்கப்புக்கு மத்த யூனிட்ல இருக்க ஸ்ட்ராங்கஸ்ட் கமாண்டர்ஸே அனுப்பிச்சாலும் அது ரொம்ப லேட் ஆயிடும். சோ இவதான் இப்போதைக்கு இதை டிஸ்ட்ராய் பண்ணி ஆகணும், வேற வழியே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது டக்கு நம்மளுடைய தலைவர் என்ன சொல்றாரு, நாருமி வந்து மை டிசபிள் கவனிக்கிறியா? சோ நீ இதை பார்த்திருப்பன்னு நினைக்கிறேன், அதனால நீயே சீக்கிரமா அதை முடிச்சிரு அப்படின்ற மாதிரி அவர் பொறுமையாவே சொல்றாருங்க. சோ நான் உனக்கு பேக்கப்பும் அனுப்ப மாட்டேன், அதனால நீயா எப்படியாவது சமாளிச்சுக்க அப்படின்ற மாதிரி அவருக்கு கொஞ்சம் விளையாட்டாவே இருக்காரு. ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு காய்ச்சல் எப்படி ஷினோமியாவால வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சமாவது யோசிச்சாரான்றதும் நமக்கு புரியவே இல்லை. ஆனா இவன் மேல ஒரு ஃபுல் ட்ரஸ்டோட இருக்காங்க. ஷினோமியாக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது, முன்னாடி ஏகப்பட்ட ஸ்ட்ராங்கஸ்ட் காய்ச்சல் நான் பார்த்திருக்கேன். ஆனா ஒரே ஒரு ஃபைட்ல கூட லாஸ்டா இருக்க அந்த பவர்ஃபுல் காய்ச்சுவை நான் வின் பண்ணல, எனக்கு பதிலா வேற யாரும் வின் பண்ணாங்க. கடைசியில பேர் என்னமோ எனக்கு அந்த மாதிரி இருந்தது, எனக்கு இது பிடிக்காது. சோ இந்த மாதிரி ஒரு பெரிய காய்ச்சி வரணும்ன்றதாண்டா என் பிளானே. சோ என்னோட ஃபுல் ரிலீஸ் பாரு அப்படின்னு சொல்லிட்டு 84% அவர் டக்குன்னு ரிலீஸ் பண்றாங்க. உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கு, என்னடா இது 84% அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் நம்மளோட வைஸ் கமாண்டரே அவளை எடுக்கல, அவரே நினைக்கிறப்பா ஷினோமியா இவ்வளவு தூரம் வந்துட்டாளா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. சோ இப்ப சண்டை போடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நாருமியும் ஓகே ஷினோமியா ப்ரிப்பேர்டா இருக்கா, சோ நான் காய்ஜு நம்பர் 11 முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிக்கிறாரு. காய்ஜு நம்பர் 12, 13, 14, 15 எல்லாத்துக்குமே ரெடியா நம்மளுடைய ஹீரோஸ் நின்னுகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம ஷினோமியா தான் ரொம்ப மெயினான ஒரு ஃபைட் மாதிரி இப்ப வரப்போற கொஞ்சம் சாப்டர்ஸ்ல தெரியவா. ஏன்னா ஷினோமியாவோட ஸ்டோரி லைனை இதுக்கப்புறம் தான் இன்னும் சூப்பரா காமிச்சிருப்பாங்க. சோ காய்ஜு நம்பர் 15 என்ன சொல்லுது, பாரு ஷினோமியா நீ இங்கதான் இருக்க, நான் உன்னை எப்படி டெஃபீட் பண்ண போறேன் பாரு அப்படின்ற மாதிரி அதுவும் பேசிக்கிட்டு இருக்கு. அப்பதான் அங்க அவளுக்கு அசிஸ்ட் பண்றவங்களா இந்த காய்ஜு பார்க்க அப்படியே ஷினோமியா மாதிரியே இருக்காது. ஈவன் ஷினோமியாவோட பவர்ஸ் அவ்வளவு மாதிரியான ஃபேஸ கூட அது ரெப்ளிகேட் பண்ணும் போல இருக்கு, அந்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு. ஏன்னா அது கிட்டத்தட்ட ஷினோமியா மாதிரியே இருக்கு அப்படின்றதுனால. சோ இது ஷினோமியாக்கே புரியுது இதோடைய டேஞ்சர் ஜோன் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். சோ 500 மீட்டர்ஸ்க்கு வந்து நான் கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இவருடைய அட்டாக்ஸும் அந்த இடத்துல ரொம்ப ஹையரா தான் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியுது. ஏன்னா மத்த எல்லா ட்ரூப் மெம்பர்ஸையும் 500 மீட்டர் கண்டிப்பா ஓடி போயிடுங்கன்னு இவ சொல்லிட்டா. ஏன்னா அந்த அளவுக்கு இது டேஞ்சரான ஒரு ஃபைட்டா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஷினோமியோட மைண்ட்ல இப்ப ஓடுறது எல்லாம் இந்த காஜுவை பத்தியும். இந்த காஜுவை நான் என்ன ஆனாலும் டெஃபிட் பண்ணியே ஆகணும், நம்பர் 15 நான் மட்டும் தான் டெஃபிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெடியா குறிக்கோளோட இருக்கா. ஓ ஷினோமியா நீ என்ன கொல்ல போற, இதை நான் பார்க்கணும், அதானே நீ சொல்ற, சரி லிட்டில் ஷினோமியா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த காஜு அதோட ஃபுல் பவரை காட்டுது. ஜஸ்ட் மிஸ் ஷினோமியா டாச் பண்றா. அவர் டாச் பண்ணும்போதே அங்க பாக்குறோம் ஒரு பெரிய பிளாஸ்ட் நடக்குது. ஒரு பில்டிங் எல்லாம் ரெண்டு ஸ்லைஸ் ஆகுதுங்க. சோ டக்குன்னு என்னுடைய ஸ்பீடே நீ டாச் பண்ணிட்டியா ஷினோமியா, உண்மையிலேயே நீ இம்ப்ரெசிவ் தான், சரி பாப்போம் என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த காஜு சிரிச்சுக்கிட்டே வேற லெவல் அட்டாக் எல்லாம் கொடுக்குது. ஒவ்வொரு அட்டாக்லயும் வேற லெவல் பவர் இருக்கு. ஷினோமியாக்கே ஒன்னும் புரியல, அவ டக்குன்னு டாஜ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஐயோ எனக்கே பயமா இருக்கு, ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் என்னோட ஃபேட்டல்ல பட்டுரும், நான் செத்துருவேன். சோ கண்டிப்பா நான் நடக்க விடக்கூடாது, நான் எப்படியாவது இதை பிரஸ் பண்ணி வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய ஆக்ஸ் எடுத்து
வீசரா, ஆனா அவளுடைய ஸ்பீடும் ஸ்ட்ரென்த்தும் நல்லா எஃபிஷியன்டாவே இருந்தாலும் அந்த காய்ஜு முன்னாடி நிக்கிற மாதிரியே தெரியலங்க. சோ இந்த இடத்துல சொட்டாங்கல் என்ன சொல்றாரு, ஆக்சுவலா ஷினோமியா இந்த இடத்துல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கா. அவ இந்த ஃபர்ஸ்ட் இயர் ரூக்கீஸ்லயே, அதாவது நம்ம இது வரைக்கும் பார்த்த ஹிஸ்டரியிலேயே அவதான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனாலுமே இது பத்தாது. சோ அதோடைய கோரை இவங்களால கொஞ்சம் கூட தொடவே முடியலங்க. அந்த இடத்துல பார்த்தா அந்த காய்ஜு என்ன பண்ணுதுன்னா ஷினோமியாவை வேற லெவல்ல பொலன்னு பொழக்குது. ஒரே ஒரு காலால ஒரு அடிதான் வைக்குது. ஷினோமியா ஈவன் அவளுடைய ஃபுல் ஷீல்டுமே யூஸ் பண்ணிட்டா, அவளுடைய ஆக்சியுமே யூஸ் பண்றா. அதையும் தாண்டி ஷினோமியாக்கு சரியான டேமேஜ். ஏன்னா அந்த ஒரே ஒரு ஷாட் நீங்க இந்த மாங்கால பாத்தீங்கன்னாலே தெரியும். ஓ மை காட், வேற லெவல் ஒரு அட்டாக் கைஸ், சீரியஸா. சோ ஒரு பெரிய பிளாஸ்ட் ஒண்ணு கொடுத்துருவா. ஷினோமியா அப்படியே பறந்து போறா. ஒரே அடிதான், பார்த்தாலே தெரியுது. அவ்வளவு வீரமா வீரவசனம் எல்லாம் பேசிட்டு இருந்த ஷினோமியா ஒரே ஷாட்ல மண்டே போற அளவுக்கு படுத்துட்டா. என்னடா இது, ஷினோமியாவோட ஷீல்டே பிரீச் ஆயிடுச்சா, முடிஞ்சிருச்சா அப்படின்னும் போது இவ்வளவு நாள் நல்லா பலன்னு இருந்த ஷினோமியா இப்ப கொரோனா ஆயிட்டா, செம அடி வாங்கிட்டா. இதுக்கப்புறம் எப்படி அதை தாங்க போறா அப்படின்றது நமக்கே தெரியல அப்படின்னு நினைக்கும் போதுதான் இந்த காஜு என்ன பண்ணுது, ஷினோமியா செல்லம், நீ இவ்வளவு நேரம் உன்னுடைய இந்த குட்டி கோடாலியை வச்சு அடிக்க பார்த்தல, கோடாலினா எப்படி இருக்கணும்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி சைஸ்ல ஒரு கோடாலி எடுத்து காமிச்சு, சரி இது இருக்கும்போது நீ எங்க ஸ்கிராச் பண்ண பாப்போம் அப்படின்றத சொல்லுது. இன்னொன்னு ஷினோமியாவோட மைண்ட்ல ஓடுறதெல்லாம், இந்த காஜு என்னதான் பவர் இருந்தாலும் என்ன இதால ஜெயிக்க முடியாது அப்படின்றது இருக்குங்க. சோ இவ்வளவு பெரிய கோடாலி, இவ்வளவு பவர் நம்ம ஷினோமியாக்கு இருக்கிறத விட இந்த காஜுக்கு ஏகப்பட்ட பவர் இருக்கு. இதெல்லாம் வச்சு எப்படி ஷினோமியா தப்பிக்க போறான்னு நினைச்சாலே நமக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகும் போல இருக்கு. சோ எப்படி தப்பிக்கிறான்னு பாப்போம் கைஸ். சோ ஷினோமியா எப்படி தப்பிக்க போறா, இல்ல இந்த காஜு தப்பிக்க போதா, இந்த காஜுக்கு என்ன நடக்கும், இதெல்லாம் நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் அனிமே சாமிஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுங்க கைஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. So see you soon. Bye bye.